அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருமணத்திற்கு பிறகு எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அதை எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி நம்ம வீட்டுக்கு வர்றான்னு வச்சிங்களேன், அந்த மாமியார் வந்து மறுநாளே என்ன சொல்லுவாங்க, "என்னாடா உன் பொண்டாட்டிக்கு ஒரு காப்பி கூட போட தெரில" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டுக்கு யாராவது ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சிங்களேன், அவங்க மருமக எப்படி அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சிங்க, உடனே மாமியார் வந்து, "எங்கே ருசியாக சமைக்க கூட தெரில, நான் சமைச்சு வச்சா அவள் சாப்பிட்றா" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மாமனார் வந்தால் கூட "ஏந்திரிக்க மாட்டேங்கிறாடா, அவ்வளோ திமிரு இவளுக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த பொண்ணோட மனசில் வந்து சின்ன சின்னது பண்ணுறது வந்து வடுவாக மாறிடுது. அப்புறம் கடைசி வரைக்கும் மாமியாரோட சண்டை, மாமனாரோட சண்டை, இவங்க ராசி இல்லை, அவங்க ராசி இல்லை, கொழுந்தனார் ராசி இல்லை, இப்படின்னே அந்த பொண்ணுக்கு வந்து மனசில் பதிஞ்சிடுது. சில வீட்டில் தனியாக இருப்பாங்க, அந்த பொண்ணோட ஃபேமிலி வந்து டாமினேட் பண்ணுவாங்க. நம்ம தானே நிறைய நகை போட்டோம், நம்ம தானே நிறைய சாமான் வாங்கி கொடுத்துருக்கோம், இந்த சோஃபா இந்த கலரில் தான் இருக்கணும், இந்த இடத்துல தான் போடணும் அப்படின்னு கூட டாமினேட் பண்ணுவாங்க. அதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா குடும்பத்தில் அது விரிசலை ஏற்படுத்திடும். மாமனார் வந்தால் ஏந்திரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க, அங்கே ஒரு சேர் தான் கிடக்கு அப்படின்னா அந்த சேரை மாமனார் கொடுக்குறதுல அர்த்தம் இருக்குது. ஏன்னா வயசானவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. இங்கே வீட்டில் 10 சேர் இருக்கப்பையும் மருமக வந்து அந்த சேரில் உட்காரக்கூடாது அப்படின்னு மாமியார் சொல்லுவாங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? இதுமாரி சின்ன சின்னது பண்ணுறதுனால தான் குடும்பத்தில் வந்து பிரச்சனையே ஏற்படுது. இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த அரேஞ்ச் மேரேஜ் பற்றி தான் நான் சொல்கிறேன். என்கேஜ்மெண்ட்டுக்கும் கல்யாணத்துக்கும் இடையில இந்த 1 மாதமோ 2 மாதமோ தான் 2 பேரும் ஃபோனில் பேசுகிறாங்க. பேசும்போது அவன் என்ன சொல்லுவான், மாப்பிள்ளை, "எங்கள் அம்மா அவ்வளோ சாஃப்ட்டு, எங்கள் அம்மா வந்து உனக்கு எல்லாம் செய்வாங்க" அப்படின்னு சொல்லுவான். இந்த பொண்ணு என்ன சொல்லுவான், "நான் அவ்வளோ சாஃப்ட்டு, உங்கள் வீட்டில் யார் என்ன சொன்னாலும் நான் வாயே திறக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லுவாள். 2 பேருமே முழுக்க முழுக்க பொய்யை தான் பேசுவாங்க. இவளுக்கு பிடிச்ச மாதிரி அவன் பேசுவான், அவனுக்கு பிடிச்ச மாதிரி இவ பேசுவாள். அதனால் வந்து அதில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியாது. இவங்க இந்த புருஷனும் பொண்டாட்டியும் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வெயிட் வச்சு கட்டினாலும் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவே பேஸ்மெண்ட் வீக்காக இருக்குன்னு வச்சிங்களேன், நீங்கள் வெயிட் வச்சதுமே தொபுக்கடின்னு விழுந்துடும். மாமியாரோட சண்டை, மாமனாரோட சண்டை, சொத்து பிரச்சனை அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும். அந்த பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கல்யாணம் ஆகி அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் ஆகுது யாரோட இன்டர்ஃபியரும் இருக்கக்கூடாது. மாப்பிள்ளை வீட்டு சைடு இன்டர்ஃபியரும் இருக்கக்கூடாது, பொண்ணு வீட்டு சைடு இன்டர்ஃபியரும் இருக்கக்கூடாது. சாம்பார் வைக்க தரலையா, 4 நாள் நல்லா வைக்க மாட்டான், அப்புறம் அவளுக்கே டேஸ்ட் வந்துடும். நம்ம இப்போ உள்ள பொண்ணுங்க எல்லாமே நல்லா படிச்சிருக்காங்க, சில பேர் வேலைக்கு போகிறாங்க, சில பேர் எல்லாருக்குமே வேலைக்கு போகிற ஆற்றல் இருக்குது. ஏதோ சூழ்நிலையால் வேலைக்கு போகாமல் இருக்காங்க. அப்போ வந்து உங்களை விட எல்லாருக்குமே திறமை இருக்குது இப்போ உள்ள பொண்ணுங்களுக்கு. பித்தாகரஸ் தியரம்லாம் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு சாம்பார் எப்படி வைக்கணும், சாமான் எப்படி வளர்க்கணும் அவங்களுக்கு தெரியாதா? அவங்க கண்டிப்பாக கற்றுக்குவாங்க. அப்போ கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் புருஷனும் பொண்டாட்டி நல்லா ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். ஒரே வீட்டில் 2 பேர் இருக்காங்கன்னா அவங்க செய்கிற செயல் வந்து இவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். இல்லை குறைஞ்சபட்சம் எரிச்சலையாவது ஏற்படுத்தாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு வீட்டில் 2 பேரும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க 2 பேரும் ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அப்புறம் அடுத்தது மாமனார் மாமியார் எல்லோரும் போய் ஒட்டிக்கலாம். இப்போ வந்து ஒரு மருமகளுக்கு வந்து மாமியாரை பிடிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, புருஷனையும் பிடிக்கலன்னு தான் அர்த்தம். புருஷன் மேலே மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். புருஷன் மேலே மதிப்பு, மரியாதை, பாசம் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் மாமியாரையும் பிடிக்கும். அப்போ ஃபஸ்ட்டு புருஷன் மேலே எப்படி பிணைப்பாக இருக்கிறது, அந்யோன்யமாக இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம வந்து சுற்றி உள்ளவங்களும் அவங்களுக்கு ஏற்படுத்தி தரணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 5 இயர்ஸ் ஆகுது, அவங்க வாழ்க்கையில் எந்த இன்டர்ஃபியரும் பண்ணக்கூடாது. என்னமோ பண்ணிக்கிறாங்க, சண்டை போட்டாலும் அவங்களே ராசி ஆகிடுவாங்க. நம்ம போனால் தான் அந்த பிரச்சனை பெருசாக ஆகும். அவங்க 2 பேரும் இருந்தால் எப்படியே பேசி சமாதானம் ஆகிடுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நம்ம அவங்க வீட்டில் போய் உட்காரக்கூடாது. அவங்க அவுட்டிங் போவாங்க, எப்படி வேணுமோ இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு 5-6 வருஷம் ஆகிட்டு அவங்களோட எல்லா இதுவும் ஆசை இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம உறவுகள் எல்லாரையும் அணைச்சிக்குவாங்க, ஒட்டிக்கலாம், எல்லோரும் சேர்ந்துக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அப்போ குடும்பத்தில் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு 5 வருஷமாவது அவங்கள வந்து அவங்களா வாழ விடணும். நம்ம போய் இடையில ஒட்டிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம குடும்பத்தை வந்து இனவிருத்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவளை பார்த்து கட்டிக்கிட்டு வரோம் நம்ம. அப்போ அவளை வந்து நிம்மதியாக வாழ விட்டால் மட்டும்தான் நமக்கு அடுத்தது அவள் அந்த குடும்பத்தை எடுத்து செல்லணும், அடுத்தடுத்து வழி வழியாக வாழையாக அந்த குடும்பம் வாழணும். அப்படின்னா அந்த மருமகளை வந்து பீஸ்ஃபுல்லாக நல்லா வச்சுக்கணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.